மற்றும் ஒரு முக்கிய செய்தி, கள்ளக்குறிச்சி விஷச்சாராய வழக்கில் கைதான கோவிந்தராஜ் மற்றும் தாமோதரன் ஆகியோரின் ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஆண்டு கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி இதுவரை 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் அதற்கு காரணமானவர்களாக கருதப்பட்டு கைதான கோவிந்தராஜ் மற்றும் தாமோதரன் ஆகியோரின் ஜாமீன் மனுக்களை நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. நீதிபதி சுந்தர் மோகன் முன்பு விசாரணைக்கு வந்த ஜாமீன் மனுவை எதிர்த்து சிபிஐ தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். அந்த நிலையில் தற்போது ஜாமீன் தள்ளுபடி செய்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோவிந்தராஜ் மற்றும் தாமோதரன் ஆகியோருக்கு தற்போது ஜாமீன் வழங்க முடியாது என நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ஸ்டெஃபி இணைந்திருக்கிறார். வணக்கம் ஸ்டெஃபி, இந்த வழக்கின் முழு விவரங்கள் என்ன? வணக்கம் பத்மநாபன். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 18ஆம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் விஷச்சாராயம் அருந்தி சுமார் 67 பேர் மரணமடைந்திருந்தனர். விஷச்சாராயம் விற்பனை செய்வது, கடத்தியது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளில் 21 பேர் மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறை கைது செய்திருந்தது. கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜன், தாமோதரன், விஜயார் ஆகியோர் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்நிலையில் முக்கிய குற்றவாளியான தாமோதரன் மற்றும் கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜனுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என சிபிஐ தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது. இவர்கள் மோசமான மற்றும் தொடர் குற்ற செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகள், இவர்களுக்கு எந்தவிதமான கருணையும் காட்டக்கூடாது என்றும் சிபிஐ தரப்பில் வாதம் வைக்கப்பட்டது. இவருக்கு எதிராக 13 வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜன், தாமோதரன் இருவருக்கும் இப்போது ஜாமீன் வழங்க முடியாது என நீதிபதி தற்போது உத்தரவிட்டிருக்கிறார். இருவரின் மனுக்களை திரும்ப பெறுவதாக மனுதாரர் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருவரின் மனுக்களை திரும்ப பெற அனுமதி அளித்து ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்து நீதிபதி தற்போது உத்தரவிட்டிருக்கிறார். பரமசிவம் மற்றும் விஜயாவுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. பத்மநாபன், முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஸ்டெஃபி.